வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, மேக்ஸில் வந்து கம்பேரிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சாப்டர் தான் பார்க்கலாம். ஓகே, மோர் ஆர் லெஸ், அதாவது அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிசம் பால்ஸ், அதாவது எள்ளு உருண்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, கூஸ்பெரிஸ் வந்து நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சிசம் பால்ஸ் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் கூஸ்பெரிஸ். அதாவது இப்போ இது இங்கே என்னங்களேன், இங்கே எத்தனை எள்ளு உருண்டை, அதாவது சிசம் பால்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேங்களா, இங்கே எத்தனை சிசம் பால்ஸ் இருக்குன்னா 6 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே எத்தனை கூஸ்பெரிஸ் நெல்லிக்காய் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஓகேங்களா, ஸோ 12 இருக்குது. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இப்போ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் சிசம் பால்ஸ் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் கூஸ்பெரிஸ். அதாவது நீங்கள் இந்த நெல்லிக்காயை விட எள்ளு உருண்டைகள் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, லெஸ் தென்னா என்ன, குறைவாக இருக்குது. அப்போது நம்ம எப்படி போடணுன்னா, ஆக்சுவலி ஓகேங்களா, அப்போது இங்கே வந்து இந்த பக்கம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, த நம்பர் ஆஃப் கூஸ்பெரிஸ் ஆர் மோர் தென் த நம்பர் ஆஃப் சீசம் பால்ஸ். அதாவது நெல்லிக்காய் வந்து எள்ளு உருண்டைகளை விட அதிகமாக இருக்குது, மோர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் மோர் ஆர் லெஸ்ன்ற ஹெட்டிங்கு. மோர் தென்னா நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம், லெஸ் தென்னா குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா சில்ட்ரன்ஸ், இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்னும் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கம்பேர் தி நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதோட நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லோ பாட் ஆஸ் 9 ஃப்ளவர்ஸ் அண்ட் ப்ளூ பாட் வந்து 5 ஃப்ளவர்ஸில் இருக்குது. அதாவது எல்லோ கலர் பானையில் வந்து 9 பூக்களும், ப்ளூ கலர் பானையில் வந்து உங்களுக்கு 5 பூக்களும் உள்ளது. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் இதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லோ பாட் ஆஸ் மோர் ப்ளூ பாட், அதாவது எல்லோ பாட் ஆஸ் மோர் ஃப்ளவர்ஸ் தென் ப்ளூ பாட். இதை வந்து மோர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து குறிப்பிடலாம். அப்படி இல்லை, இது வந்து மோர் ஃப்ளவர்ஸ்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ எண்ணிக்கையில் சொல்கிறப்போ, இப்போ எண்ணிக்கை இதில் வந்து 9 ஃப்ளவர்ஸ் இருக்குது, இதில் 5 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், 9 இஸ் கிரேட்டர் தென் 5. அதாவது 9 வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, கிரேட்டர் தென் அப்படின்னா, கிரேட்டர் தென்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதுவே லெஸ் தென் அப்படின்னா குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, 9 வந்து 5ஐ விட அதிகமாக உள்ளது. அதாவது 9ன்ற நம்பர் 5ஐ விட பெருசு தானே, கரெக்டுங்களா? அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். 9 வந்து 5ஐ விட பெரியது, அதை தான் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு குறிப்பிடலாம். கரெக்டாக சொல்லணும்னா பெரியது, இது வந்து சிறியது, பெரியது சிறியதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது எல்லோ பாட் வந்து ப்ளூ பாட்டை விட கிரேட்டர் தென். ஓகேங்களா, அப்போ 9 வந்து 5ஐ விட கிரேட்டர் தென்னாக இருக்குது. அப்போனா பெரிய நம்பர் 9 தான். ஓகேங்களா, இப்போது ப்ளூ பாட் ஆஸ் ஃபியூவர் ஃப்ளவர்ஸ், ப்ளூ பாட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் தான் வந்து இருக்குது. அப்போ அதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? இப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணலாம்? 5 இஸ் லெஸ் தென் 9. 5 வந்து 9ஐ விட சிறிய எண். ஓகேங்களா, அதுதானே 5 வந்து 9ஐ விட சிறிய எண், அதுதானே கரெக்டு. அப்போது 5 இஸ் லெஸ் தென் 9ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போது இதுக்கான சிம்பிள்ஸுமே இருக்குது. சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் படிப்பீங்க. ஸோ கிரேட்டர் தென் அப்படின்னா இப்படி போடணும், லெஸ் தென் அப்படின்னா இப்படி போடணும். ஓகேங்களா, இப்போ இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் அது பெருசாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற எண்கள் வந்து பெரிய எண்ணாக இருக்கும். இப்படி வந்தது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இருக்கிற எண் வந்து குறைவான எண்ணாக இருக்கும். அதாவது 9 5. அப்போது 9 வந்து 5ஐ விட பெரிய நம்பர் அப்படின்னா நம்ம இப்படி போடணும். இதுவே வந்து 5 வந்து 9 இப்படி போட்டோன்னா 5 வந்து 9ஐ விட சிறிய நம்பர்னு அர்த்தம். அப்போது லெஸ் தென், இப்படி போட்டால் லெஸ் தென். அப்போ இதுவே நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா ஈக்குவல். இப்போது 5, இங்கே 5,
இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவல். அப்போ நம்ம ஈக்குவல்ன்ற சிம்பிள் போடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸில் நெக்ஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, படிப்பீங்க. ஸோ நான் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூ பாட் ஆஸ் 5 ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீன் பாட்லேயும் வந்து 5 பூக்கள் உள்ளது. அதாவது ப்ளூ கலர் பானையிலையும் 5 பூக்கள் உள்ளது, க்ரீன் கலர் பானையிலையும் 5 பூக்கள் உள்ளது. அப்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ எப்படி போடுவீங்க? ஈக்குவல்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஈக்குவல். 5 ஈக்குவல் 5. ஓகேவா? அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ என்ன மென்ஷன் பண்ணோம்? ஈக்குவல் டு 5. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட்டர் தென் அப்படின்னா பெரிய நம்பர். இப்போ இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிரேட்டர் தென் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? லெஸ் தென் அப்படின்னா இந்த நம்பரை விட அதாவது இந்த நம்பரை விட இந்த நம்பர் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் லெஸ் தென் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? லெஸ் தென்னா குறைவாக இருக்கணும், கிரேட்டர் தென்னா பெருசாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஈக்குவல் டுனா ரெண்டுமே சமமாக இருக்கணும். இது மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன்ஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் எக்ஸசைஸு. உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, count the objects and write the numbers in each of the boxes. அதாவது இங்கே 2 பாக்ஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கம்பேர் தி நம்பர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் தி கிவன் 3. லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு நம்ம வந்து கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே 3 இது கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென்னா என்ன, லெஸ் தென்னா என்ன, ஈக்குவல் டுனா என்ன அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த எக்ஸசைஸு நீங்கள் தான் என் கூட சேர்ந்து பண்ண போகிறீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 6 பேர்ட் 6. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 பேர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கமும் 6 பேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே வந்து 6. அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்டு? இஸ் கிரேட்டர் தென், இஸ் லெஸ் தென், இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டு பக்கமே சமமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன சர்க்கிள் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு, இஸ் ஈக்குவல் டு. சமமாக இருந்தால் நம்ம என்ன போடணும்? ஈக்குவல் டுன்னு போடணும். சமமாக இருந்தால் என்ன போடணும்? ஈக்குவல் டு. அப்போது ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டுன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இது புக்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற 4 வந்து நம்ம போட போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து எத்தனை பேர்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 5 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் எத்தனை இருக்குது பேர்ட்ஸு? 1 2 3 4 5 6 பேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணணும். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? இஸ் கிரேட்டர் தென் கொடுத்துருக்காங்க, இஸ் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன? கிரேட்டர் தென்னா இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு? கிரேட்டர் தென் வருமா? சொல்லுங்கள் சில்ட்ரன்ஸ். கிரேட்டர் தென் வராது. ஓகேங்களா? இஸ் லெஸ் தென் அப்படின்னா இந்த நம்பரை விட குறைவாக இருக்குது, சிறிய மதிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்? இஸ் லெஸ் தென். ஓகேங்களா? இஸ் லெஸ் தென்னா குறைவாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? இஸ் லெஸ் தென். ஈக்குவல் டுனா ஈக்குவல், ரெண்டு சமமாக இருந்தால் தான் ஈக்குவல் டுன்னு போடணும். நம்ம இது ரெண்டும் சமமாக இல்லை. அப்போ நம்ம என்ன போடணும்? அப்போது இந்த நம்பரை விட சிறிய எப்படி சொல்கிறது, சிறிய எண் தான். ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன போடணும்? இஸ் லெஸ் தென்னு போடணும். என்ன போடணும்? இஸ் லெஸ் தென்னு போடணும். சில்ட்ரன்ஸ், இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே திரும்பவும் பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகேங்களா? இங்கே எத்தனை இருக்குது? 8 பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 4 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து சர்க்கிள் பண்ண போகிறோம். இஸ் கிரேட்டர் தென், இஸ் லெஸ் தென், இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிரேட்டர் தென்னா என்ன?
பெரிய நம்பர். லெஸ் தென்னா இது அதை விட சின்ன நம்பர். ஈக்குவல் டுனா என்ன, ரெண்டுமே சமமான நம்பர். அப்போது இப்போது ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே சமம் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இது 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஓகேங்களா, அது கிடையாது. அப்போ ஆன்சர் அது இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஸ் லெஸ் தென். இப்போ 8 வந்து 4 விட லெஸ் தென் சின்ன நம்பரா, கிடையாது, அதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் அதுவும் இல்லை. அப்போது இஸ் கிரேட்டர் தென்னா 8 வந்து 4 விட பெருசு. அப்போது அதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்போது 8 வந்து 4 விட பெரிய நம்பர் தான். அப்போது ஆன்சர் என்ன, இஸ் கிரேட்டர் தென். அப்போ நம்ம எதை சர்க்கிள் பண்ணணும், இஸ் கிரேட்டர் தென். ஓகேங்களா, ஓகேவா சில்ட்ரன்ஸ்? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ண தான், ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்குவோங்க நீங்கள். ஓகேங்களா, நீங்கள் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, அப்போ தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பக்கம் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து பேர்ட்ஸ் வச்சு கொடுத்தாங்க. இப்போது 3 வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த பக்கம் வந்து 8 இருக்குது, இந்த பக்கம் 7 இருக்குது. அகைன் 8, 7. ஓகேங்களா, இப்போ ஈஸியாகவே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 8 வந்து 7 விட பெரிய நம்பர். அப்போது என்ன வரும், இஸ் கிரேட்டர் தென். 8 இஸ் கிரேட்டர் தென் 7. ஓகேங்களா, அப்போது ஆன்சர் வந்து இஸ் கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் 4 கொடுத்துட்டாங்க, இந்த பக்கமும் அகைன் 4 கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுமே வந்து 4 வந்துடுச்சு. அப்போ நம்ம எதை வந்து மார்க் பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு. ரெண்டுமே வந்து சமமாக இருக்கிறதுனால நம்ம இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 9 கொடுத்துருக்காங்க. இப்போது இஸ் கிரேட்டர் தென், இஸ் லெஸ் தென், இஸ் ஈக்குவல் டு. 3 வந்து 9 விட பெரிய நம்பரா, சொல்லுங்கள் சில்ட்ரன்ஸ். இல்லை. அப்போது 3 வந்து 9 விட சின்ன நம்பரா, ஆமாம், சிறிய நம்பர். 3 வந்து 3யும் 9ம் ஈக்குவல் நம்பரா, ஈக்குவல் நம்பர் கிடையாது. ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும், 3 இஸ் லெஸ் தென் 9. ஓகேங்களா, 3 வந்து 9 விட சிறிய நம்பர். ஓகேங்களா, அப்போது இதுதான் ஆன்சர், இஸ் லெஸ் தென் தான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன்ஸ், இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து கிரேட்டர் தென், ஈக்குவல் தென், லெஸ் தென், அதாவது நீங்கள் குவான்டிட்டி பேஸ் பண்ணி வந்து ஒரு ஒரு 2 நம்பர்ஸை வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லை 2 நம்பர்ஸையோ நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்ஸ்.